இந்தியாவில் முன்னணி எலக்ட்ரிக் வாகன நிறுவனமான ஓலா மற்றும் ஏத்தருக்கு கடும் போட்டி கொடுக்கும் வகையில் ஹோண்டா நிறுவனம் தயாரிட்டு வராங்க. ஹோண்டா நிறுவனத்தில் மிகவும் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா தான். இந்த ஹோண்டா ஆக்டிவா தான் மின்சார பதிப்பாக விரைவில் வெளியிடவும் இருக்காங்க. ஏற்கனவே ஏத்தர், ஓலா, டிவிஎஸ் மற்றும் ஹீரோ இது போன்ற பெரிய நிறுவனங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனைக்கு கிடைக்குது. இதனால் இவங்களுக்கு கடும் போட்டி கொடுக்கும் வகையில் ஹோண்டாவிலேருந்து ஆக்டிவாவை எலக்ட்ரிக் வாகனங்களாக விற்பனை செஞ்சால் மக்களிடையே வெகு விரைவில் சுலபமாக சென்று அடைய முடியும்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஹோண்டா ஆக்டிவான்றது அனைவருக்குமே பிடித்த வண்டியாக இருக்குது. அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஸ்கூட்டர்களில் ஒன்றாக இருக்குது. இதனால தான் இந்த ஸ்கூட்டரை எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக விற்பனை செய்யவும் இருக்காங்க. இந்த ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஏற்கனவே வர வேண்டியது பல காரணங்களால் ஒரு வருட காலம் தாமதமாகி இருக்கு. தற்பொழுது இந்த ஸ்கூட்டர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 2025 வெளியிடப்படும்னு தகவல்களும் வெளிவந்திருக்கு. இந்த ஸ்கூட்டர் பேட்டரி ஸ்வாப்பிங் முறையில் வெளியிடவும் இருக்காங்க. இப்படி பேட்டரி ஸ்வாப்பிங் மூலமாக வெளியிடுறதுனால இந்த ஸ்கூட்டர் மிகவும் குறைந்த விலைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதம் பேட்டரிக்குன்னு சப்ஸ்கிரிப்ஷன் தொகையாக 2000 3000 ரூபாய் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டரி தான் மிகவும் அதிகமான பேட்டரிக்குன்னே பார்த்திங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் செலவிட வேண்டியதாக இருக்கும். இது 3 வருடம் 5 வருடம் இருக்கும். ஒரு பேட்டரி நம்ம வாங்குறோன்னா அது 3 வருடம் 5 வருடம் இருக்கும் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியை கொடுத்துட்டு புது பேட்டரி வாங்க வேண்டியிருக்கும். இப்படி பேட்டரி அதிகமாக இருக்கிறதுனால இப்படி பேட்டரி ஸ்வாப்பிங் முறையில் நம்ம போகும்போது நம்மளுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும். ஏன்னா பேட்டரி நம்ம சார்ஜ் செய்யணுன்ற அவசியம் இல்லை. இந்த பேட்டரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எங்கன்னா சார்ஜ் செஞ்சோன்னா அதிகமாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா வெடிச்சிருமோ அது மாதிரி பயமும் நம்மளுக்கு தேவையில்லை. பேட்டரியை கழட்டிட்டு போய்ட்டு நம்ம வீட்டில் வச்சு சார்ஜ் செய்யணுமா, இல்லை பேட்டரி சார்ஜ் செய்கிறது எப்படி சார்ஜ் செய்கிறது, இது போல் பல சிரமங்கள் மக்களிடையே இருக்குது. என்னதான் தனி வீடு வச்சுட்டு இருந்தாலும் இந்த பேட்டரி சார்ஜ் செய்யணும்னா பேட்டரியை கழட்டி உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் சார்ஜ் செய்யணும். அப்படி இல்லைன்னா பேட்டரியை வெளியே சார்ஜ் செய்யறதுக்கு அதுக்கான ப்ளக் பாயிண்ட்லாம் தனியாக அமைக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி பேட்டரி ஸ்வாப்பிங் முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது அழகாக பேட்டரியை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொடுத்துட்டு வேறு புது பேட்டரி நம்ம வாங்கிக்கலாம். எப்போல்லாம் பேட்டரி சார்ஜ் குறையுதோ அப்போல்லாம் அந்த பேட்டரி கொடுத்துட்டு நம்ம எத்தனை முறை வேணால் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கூடிய விரைவில் ஹோண்டா ஆக்டிவா நிறுவனமும் வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கொடுக்கும் வகையிலும் இந்த ஸ்கூட்டரை வடிவமைச்சும் இருக்காங்க. அதுக்கேற்றபடி சாஃப்ட்வேர் லாக்கு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் இணைப்பு மற்றும் ஃபோன்கள் மூலியமாக நம்ம ஃபோனை சுலபமாக இணைக்கும் வசதி, இது போல் பல அம்சங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், முன்புறத்தில் டிஸ்க் பிரேக், அது மட்டும் இல்லாமல் பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் வகையிலும் இந்த ஸ்கூட்டரை அமைக்கவும் இருக்காங்க. அதே போல் இந்த ஸ்கூட்டர் ஒரு முறை நம்ம முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி நம்ம பயன்படுத்தும் பொழுது 200 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் ஏற்கனவே வெளிவர வேண்டியது ஓராண்டு காலம் தாமதமாகிறது. தற்பொழுது மார்ச் மாதம் 2025 அடுத்த வருடம் இன்னும் ஒரு 3 மாதத்தில் இந்த ஸ்கூட்டர் சந்தையில் நம்மளுக்கு விற்பனைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்எம்டி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.